பால் இருக்கும் இந்தா புடிச்சுக்கோ, பழம் இருக்கும் இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது இந்தா புடி. ஓ நீ வருஷோ பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ரொட்டி கொடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ எரிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. இன்னப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ், ஐ அம் மிஸ்டர். எதுக்கோ கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் அட வாங்குனீங்க? நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட், வேணுங்க. கப் மில்க். சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுங்கடா. டேய், இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணுங்க. சாப்பிடு, ஒள்ளு பண்ணாம சாப்பிடுறே. நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க. இந்தா சிக்கனு போதும். தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலைன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போனது. எது புளிச்சு போறதா? காரி குழம்புல இந்தியாவில எவனுமே புளி ஊத்த மாட்டான். ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா, கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பாரு, தப்பத்தமான தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு திறங்கண்ணே. அட வேணாம்ப்பா. இதோ வந்துட்டா மாடி. அம்மாடியா? பொம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. ஓ, இது அப்பாடிடோ. தமிழ்நாடு நீங்களா? ஆமா. ஆசிரமத்தில் சோறு தீர்ந்து போச்சா? இங்க சிக்கன் என்வி சாப்பிடுறீங்களா? ஐயோ சும்மா இருங்களேன். சரி, எலும்பாவது சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சரித்திரம் பாத்துக்கங்க. யோ, அது தெரியாத எங்களுக்கு. ஊர்க்காரங்களோட ஒருத்தர வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன முடியும். நில்லுங்க நில்லுங்க. ஓ, ஏன் நீ தடுக்கிற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்க தான் சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் பார்க்க முடியும். யோ, நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி, இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா.
மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிருவீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. சு, கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? டேய், சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? சோ, உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா. அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. டேய் கரிச்சட்டி வாயா, சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. டேய், நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டாரு. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். டேய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பார். அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் சேர்த்து அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயோ, என்ன? ஏண்டா, நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா, இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைஜல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. சரிங்க. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா?
குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. என்னாச்சு? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் வெட்ட வந்தான். யாரு? அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தான். தமிழே. ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி. துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சேன். ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல நாணமா இது நாணமா? பெரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். ப்பு, இது ரகசியமா பேய் கத்து கத்துறடா. ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிசப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? சு ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிசப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்ன? என்னங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க. வாங்க. டேய், நீ எங்கடா நீ வர? என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. ம். டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. ஆ, உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்னடா சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க. ஆ. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? பார்வதி, 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 ஓ ஓ, இன்னைக்கு கார்த்திகை தீபம். வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டு மாட்டிக்கிட்டேனே. டேய் தமிழ் செல்வா, உங்க அம்மா கிட்ட நீ தாண்டா என்ன இன்னைக்கு காப்பாத்தணும். பார்வதி, பாரு, மாராணி ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா மப்டியில வந்து உங்ககிட்ட தெரிய விடுறேன். அதாவது நானும் உன்னை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்னடா இது, அவன் என்ன பார்த்து அலறான், நான் இவளை பார்த்து அலற வேண்டியதா இருக்கு. முறைக்காத, பயமா இருக்கு. தப்புன்னு தெரியுதுல்ல. என்னைக்குதான் நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க? நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்துடுவீங்க. இல்ல பார்வதி, நான் வரலாம் தான் இருந்தேன். புறப்படும் போது ஒரு அவசரமான வேலை, அதான் அப்படியே இது பாருங்க, என்ன இன்னைக்கு நீங்க என் கூட வராம இருந்ததே நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்ற? அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தி இல்ல, ரஞ்சித் சக்கரவர்த்தி அவன் அப்பா, அவன் அப்பா என்ன மகனை தூக்கில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக காரு பங்களான்னு ஆசை காமிச்சு ராஸ்கல் அவன. நான் யாரு? யாரு? மிஸ்ஸஸ் பார்வதி தர்மசீலன். ஆ. அவனை நல்லா திட்டி போட ராஸ்கல் சொல்லிட்டு வந்தேன். வெரி குட். கொஞ்சம் இரு, பிரதீப் சக்கரவர்த்தி காலை உடைச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே எப்ப பார்த்தாலும் சண்டைதான். முதல்ல இதை கட்டிட்டு கார்த்திகை தீபத்துக்கு, கார்த்திகை தீபத்துக்கு பண்டிகை அதுவுமா, பண்டிகை அதுவா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஐயோ, இந்த பய தொல்லை எனக்கு தாங்கல. அப்படி போயிடலாமா?
எங்க அப்பா சும்மா ஜில்லு ஜில்லுன்னு கல்யாணம் பண்ணாட்டம் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு மாப்பிள்ளையாட்டல்ல? ஆனா ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். ஐயா ஐயோ வேணாங்க ப்ளீஸ் வேணாங்க கையில பூவை சுத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு வேணாம் வேணாங்க நாளைக்கு. நாளைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல. பாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். ஐயோ, இயேசுவே. ஏன் என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒண்ணு நீ இன்னொன்னு பாடுறாடா. திண்டுக்கல் சகாயங்கிற பேரை சொன்னா புட்டு புட்டு வைப்பாங்களா? புட்டு புட்டு. Happy birthday, Ranji. சாட்சியாண்டா புடிச்சு எடுக்கிற. இல்ல பிறந்த நாள் அது இதுன்னு கொண்டாடுறானே. யாரு பிறந்த நாள்? அந்த பணத்துக்கு தான் அத ஒரு மகன் தான் 25-30 வருஷமா வச்சிருக்கான். நம்ம ஏதாவது பேசணும் அடிச்சு அந்த சிங்கம் கரடியாட்ட பாடம் பண்ணி வச்சிருவான். ஐயோ அம்மா, கழுத்து வலிக்குதுடா. ஏன்டா? Chami. நான் ஆரிச்சாமி இல்லைங்க, இ ஆரிச்சாமி. ஐயம் திண்டுக்கல் சகாயம். ஐயோ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. வெட்டி பசங்க